Hello everyone, welcome to Magilmati Studios. இன்னைக்கு செகண்ட் ஷோல பார்க்க போற படம் கங்குவா. சிறுத்தை சிவா அப்படிங்கிற பயங்கரமான கமர்ஷியல் டைரக்ட் பண்ண படம். நம்ம சூர்யா சார் நடிச்ச படம். பயங்கரமான பொருட்செலவு எடுத்திருக்காங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன், கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா யூடியூப்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க இந்த 2000 கோடி அச்சீவ் பண்ணுமா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். படத்தோட கதையை பத்தி மட்டும் நான் அப்புறம் வரேன். ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தான் படம். ரொம்ப கரெக்டா ஷார்ப்பா எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த சீன் என்கேஜ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல கூட ரொம்ப தொய்வாலாம் போகல. அப்புறமா காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூர்யா சார் தான் 2.5 மணி நேரம் படத்தை மொத்தமா தோல்ல கொண்டு போறாரு. 350 கோடிக்கு ஒரு ரூபாய்க்குமே சூர்யா சார் தான் ஒர்த்து. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் படத்தை வேற யாருமே நகத்துல. ஒரே ஒருத்தரா தோல்ல கொண்டு போறாருன்னா சூர்யா சாரோட ஆக்டிங் தான். மாசான ஆக்டிங். யோகி பாபு ஃபர்ஸ்ட்ல தானே வந்தான். 4 காமெடி போட்டா ஒரே ஒரு காமெடி தான் ஒர்க் அவுட் வர ஆச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கதைக்கு அவர் இல்ல. காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூர்யா சார் மட்டும் தான் தெரியுறாரு. வில்லன் கூட எனக்கு தெரிஞ்சுலாம் கடைசியா தான் ஓரளவு வந்தாரே தவிர சூர்யா சார் தான். சூர்யா சாரோட ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும் போது ஒரு 1/2 மணி நேரத்துல கங்குவாங்கிற கேரக்டருக்கு நீங்க வந்து ஃபேன் ஆயிட்டீங்க அப்படின்னா படம் மாசா பிடிக்கும். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வேணும்னே கங்குவாவை ட்ரோல் பண்ணணும்னே வந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் பிளாங்கான ஒரு இமேஜ்ல வரும்போதோ ஒரு ஜஸ்ட் ஒரு மூவி பார்க்க போறோம்னு வரும்போதோ மூவி கன்ஃபார்மா நம்மள என்கேஜ் பண்ணி நல்லாவே என்டர்டெயின் பண்ணிருக்கு. எந்த விதமான தப்புமே இல்லை. டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் 200 மார்க்ஸ் கொடுக்கலாம். எனக்கு கேமராலாம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே கேமரா ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய இடத்துல சிஜி தெரியவே இல்லை. எனக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தெரியல. சைடுல சிஜின்னு பார்த்தாதான் தெரியுது. எனக்கு கேமரா ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா புரிஞ்சுச்சு. அந்த ஆஸ்தெட்டிக்ஸா படம் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. மேக்கிங் எப்பயும் போல சிறுத்தை சிவாவோட மேக்கிங் சொல்லவே தேவையில்ல. மாசான மேக்கிங். இந்த ஸ்டோரியை பத்தி நான் ஏன் முன்னாடியே சொல்லல இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடா பிரேமேஸ் தான். ஒன்லைனரா ஸ்டோரியை சொல்ல முடியல. ஸ்டோரி வந்து அவரோட டிசிஷன் மேக்கிங் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு ஒரு மாதிரி நகருது. அது அங்கிருந்து அடுத்த 20 மினிட்ஸ் போகுது, அங்கிருந்து அடுத்த 20 மினிட்ஸ் போகுதுன்னு ஒரு மாதிரி டபுள் சீக்வன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் அந்த இதை நோக்கி தான் கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்னு நமக்கு கடைசி வரைக்குமே தெரியல. ஒரு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இதுலதான் கிளைமேக்ஸ் வரப்போகுதுங்கிறதே தெரியுது. சோ அந்த ஆர்க் மாதிரி ஸ்டோரி இல்ல. ஸ்டோரி அப்படியே படம் டிராவல் ஆகுது, நாமளும் டிராவல் ஆகணும். என்னடா ஸ்டோரி அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்கலாம். ஸ்டோரின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு கண்டிப்பா கொடுக்கலாம். பட் 2.5 hours மொபைலை எடுக்க விடாம உங்களை கண்டிப்பா என்கேஜ் பண்ணும். அது ரொம்ப பெரிய விஷயம். நல்லாவே மாசாவே என்டர்டைன் பண்ணும். கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸோட ஸ்கிரீன் பிளே ஒண்ணு இருந்துச்சு பத்தியா, ரொம்ப சூப்பரா மாசா இருந்துச்சு. இந்த சீட் கார்னர்ல உட்காந்து பார்க்க வச்சு நான் 2 வாட்டி சீட் கார்னருக்கு போயிட்டேன். நம்ம நடுவுல கூட நிறைய படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்தோம். மகதீரா எடுத்தோம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியல. நீங்க நிறைய படத்தை வச்சு செய்யணும்னு சொல்லலாம். பட் கிளைமேக்ஸோட ரைட்டிங் ஒரு தமிழ் சினிமால வந்ததுல உண்மையாலுமே ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விதமான தப்புமே இல்லை. டிஎஸ்பி மியூசிக் தான் இன்னும் எனக்கு மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அது ரொம்ப நம்மள, அதாவது எப்படின்னா அந்த மொபைல் எடுக்க விடாம பண்றதுக்கும் ஸ்கிரீனை விட்டு வெளியே போகாம வர்றது டிஎஸ்பி ஒரு முக்கியமான காரணம். அவர் படத்தை விட்டு நவரவே விடல. எடுத்துதான் காதுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கும் கங்குவா அப்படின்னு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு படம். உண்மையாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதான் சொல்றேன்ல, கதையே இல்லைன்னு ட்ரோல் பண்ணலாம். பட் 2.5 மணி நேரம் மாசா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. அந்த கங்குவாவோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா. செகண்ட் ஹாஃப், அதாவது கங்குவாக்குன்னு ஒரு போர்ஷன் போச்சு இல்ல, அதுல செகண்ட் ஹாஃப் கங்குவா போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நாமளே கங்குவாக்கு ஃபேன் ஆகணும். கடைசியா அந்த போர் நடக்கும் போதெல்லாம் நாமளே கங்குவாக்கு ஃபேன் ஆகணும். அதுல எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மத்த மாதிரி இந்த ட்ரோல் பண்ற அளவுக்கு எல்லாம் மொக்க போடலாம் கிடையாது. பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ணதான் போறோம். அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு மெயின் காரணம் ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் தான், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே ஒரு ரீசன் மட்டும் அந்த படம் இதுவாதுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் வந்து டைம் எடுத்து அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுது. அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி படம் இருக்கும். இல்ல எனக்கே கடுப்பு. இவன் 3 நாளைக்கு முன்னாடி 2000 கோடி ரூபாய் சொல்லி 2000 கோடி ரூபாய் தமிழ் சினிமாக்கே இன்னும் ரெவன்யூ அதுக்கு இல்ல. அது எப்ப வருமோ அது அப்பதான் வரும். நாமளே ஆசைப்பட்டு இருக்க முடியாது. பட் 2000 கோடி ரூபாய்க்கு எல்லாம் ரீச் ஆகுமான்னு தெரியாது. படம் நல்ல படம் இருக்கு. படம் கண்டிப்பா நல்ல படம். எனக்கு இன்னொரு குறையா என்ன தெரிஞ்சதுன்னா யூபார் ஏ கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வன்முறைகள் உள்ள படத்துக்கு எதுக்கு யூபார் ஏவே கொடுத்துருக்கலாமே தோணுச்சு. ஆனா
ரொம்ப வன்முறை, பிளட் சூர்யா பிளட் அவ்வளவு காட்டுறீங்க, வன்முறை அவ்வளவு காட்டுறீங்க, தலைய அவ்வளவு வெட்டுறீங்க, கைய வெட்டுறீங்க, காலை வெட்டுறீங்க. கண்டிப்பா அது வந்து வயலன்ஸோட உச்சத்துல இருக்கு படம். படம் முழுக்கவே இருக்கு. ஏதாவது ஒரு சீன் 2 சீன் இருந்தா பரவாயில்ல, ஒரு சீனுமே ஏதாவது ஒரு வன்முறை நடந்துகிட்டே இருக்கு. சோ அதனால எனக்கு யூபர் ஏல எனக்கு உண்மையாலுமே உடன்பாடு கிடையாது. டெக்னிக்கலி சூப்பர், சூர்யா சார் ஆக்டிங்க்கு சொல்லி அது வந்து 500 மார்க், 100க்கு 500 மார்க் கொடுக்கலாங்க. அடுத்த காசுக்கு ஆக்டிங் கிளைமேக்ஸ்ல அதுவும் எனக்கு கிளைமேக்ஸ்ல அவனோட ஆக்டிங் எல்லாம் பார்த்து எனக்கு ஃபுல் அடிச்சிருச்சு. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்காகவே போய் பார்க்கலாம் படத்தை. இல்ல 3 வருஷமா அந்த படத்துக்கு உழைச்சதுக்கான உழைப்பு அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சது. அது இல்லாம ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தை ட்ரோல் பண்ணலாம் நானும் நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு கூட செலவு பண்ற அளவுக்கு செலவு முக்கியம்டா, கதை முக்கியம்னு. பட் இந்த கதைக்கு அந்த செலவு தேவைப்பட்டிருக்கு. சோ எவ்ரிதிங் இஸ் குட், அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க அந்த 2000 கோடி ரூபாய் இது வந்து பாகுபலியை மிஞ்சிரும், அவதாரம் மிஞ்சிரும், இங்கிலீஷ் படத்தை மிஞ்சிரும்லாம் நினைச்சிட்டு படத்துக்கு வரக்கூடாது. ஒரு தமிழ் படம் பார்க்க வரோம். உண்மையாலுமே நான் இது படம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆமா, 2 பேரும் உண்மையா சொல்றேன். கண்டிப்பா இந்த படம் ஃபிளாப் அப்படின்னு வந்தவன் நானு. ஆனா இந்த படம் கண்டிப்பா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் 2வது வாட்டி பார்க்கும்போது கூட கண்டிப்பா எனக்கு வந்து அதாவது போர் அடிக்காதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சஸ்பென்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, நம்மள மேக்கிங்ல தான் கொண்டு போறோம். தாராளமா 2வது வாட்டி பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம், மஸ்ட் வாட்சபிள்லயே நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிஜிஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் கேமராஸ். நமக்கு சீனரிஸ் ஆஸ்தட்டிக்கா சூப்பரா கட்டியிருக்காங்க. சோ இந்த படம் மஸ்ட் வாட்சபிளா தான் இருக்கு. நீங்க எதை எதிர்பார்த்து போறீங்கிறது தான் முக்கியம். ஆக்சுவலா பாஸ் மார்க்கா ஃபெயில் மார்க்காங்கிறது தெரிச்சோல்டு தான் முக்கியம். 40 மார்க்கா 60 மார்க்கா 70 மார்க்காங்கிறது தான் முக்கியம். எதிர்பார்ப்பு ரொம்ப நார்மலா இருந்துச்சு அப்படின்னா படம் வேற லெவல்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகும். என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஆடியோ நல்லா இருக்க தேட்டரா போய் உட்காந்துருங்க, இல்லாட்டினா தலைவலிக்கும். விஷுவலைசேஷன் நல்லா இருக்க மாதிரி போங்க, நல்லா இருக்க தேட்டரா போங்க. ஆனா விஷுவலைசேஷன் சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. 3Dல நாங்க பாக்கல. ஆக்சுவலா 2வது வாட்டி போகும்போது வேணா நம்ம 3D ட்ரை பண்ணலாம். இல்ல அது 2Dலயே 3D எஃபெக்ட்க்கு மேக் பண்ண எல்லா விஷயத்தையும் தெரிய வைக்கிறாங்க. நல்லாவே இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். சோ படத்துல குறைன்னு சொல்லணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஸ்டோரி ஒரு ஆர்க்கா இல்ல. இந்த ஸ்டோரியை நீங்க வந்து ஒரு நிமிஷத்துல இந்த ஸ்டோரி சொல்ல முடியாது. ஆனா ஸ்டோரின்னு ஒண்ணு இல்ல. செகண்ட் ஹாஃப்க்கு கொடுத்த லீடு நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த லீடு தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்ல. ஸ்டோரி அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தவிர படத்துல எந்த குறையுமே இல்ல. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வீக்கெண்டுக்கு பார்க்கக்கூடிய படம் தான், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம முடிச்சுக்கலாமா? ஏத்த மாதிரி கங்குவா ஃபயரா தான் இருக்கு. கங்குவா ஃபயர்னு டேக்லைன் இருக்கா? கங்குவா அது டைரக்டர் சொன்னா தெரியாது. கங்கு அந்த கங்குவா பவர் ஆஃப் ஃபயர் இல்ல, அதுக்கான ஒர்த் இருந்துச்சு. அதாவது அந்த ஃபயர் எங்க தெரியுமா இருந்தது? சூர்யாவோட நடிப்புல இருந்துச்சு. அதுதான் ரொம்ப பெரிய நல்ல விஷயம். சூர்யா எனக்கு அந்த நிலாவை லிங்க் பண்ணி ஒரு சீனுக்கு கொண்டு போனது எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஆனா நிலா அப்படிங்கிறது வந்து பூமிக்கு எப்படி எத்தனை ஆயிரம் வருஷமா ஒரே சொந்தமா இருக்கிற ஒரே ஆள் நிலா தான் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொன்னது. இன்னொரு ஒரே விஷயம் சொல்லணும், இதுல ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கட்டி ஒரு ஹைப் கொடுத்தானுங்க. ஹீரோயின் யாரா ஹீரோயின் யாரா ஹீரோயின் யோசிக்க கங்குவா கேரக்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் படம் ஹீரோயின் தேவைப்படல. அந்த இடத்துக்கு இந்த படத்துல நான் சிறுத்தை சிறுவை பாராட்டேன். ஹீரோயினே கிடையாது, இல்லவே இல்ல. ஸ்டார்டிங் அந்த 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் அந்த ஹீரோயினை நம்பாம எடுத்திருக்க படம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வாட்டி பாராட்டணும். நட்புனா என்ன, துரோகம்னா என்ன, வாக்குன்னா என்ன, இதெல்லாமே ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. சோ ஒரு 100% கம்ப்ளீட் கமர்ஷியலான படம். அதனால லாஜிக்கலும் ஸ்டோரியும் பெருசா எதிர்பார்க்க முடியாத நிலைமையில இருந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நல்லாவே வந்திருக்க படம். மஸ்ட் வாட்சபிள் தான். நாங்க மஸ்ட் வாட்சபிள்ல தான் போட்டிருக்கோம். இன்னொரு நல்ல படத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பை.